உலகத்துல எத்தனையோ பொண்ணுங்க இருந்தோம், நான் ஏன் சார் அந்த ஜெஸ்ஸியை லவ் பண்ணேன்? இந்த கேள்விக்கு கார்த்திக் ஆன்சரை கண்டுபிடிச்சாரோ இல்லையோ, நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. கார்த்திகோட கேள்விக்கு இல்ல, என்னோட கேள்விக்கு. உலகத்துல எவ்வளவோ யூடியூப் சேனல் இருந்தோம், ஏன் அட்டி ரிபப்ளிக்னு ஒரு புது சேனல்? ஏய் நீ கேளு. ஹலோ, ஆமாங்க, நீ கேளு மச்சி. வினை தாண்டி வருவாயால அந்த கேள்விய கார்த்திகே கேட்டுட்டு இருப்பாரு. அப்படியா? பட் இங்க என்னோட பார்ட்னர், அதாவது சேனலோட கோ-ஃபவுண்டர் ராஜதுரை கேட்பாரு. எதுக்கு இந்த சேனல், என்ன கண்டென்ட் பண்ண போறோம், நம்ம என்ன புதுசா பண்ண போறோம், யார் நம்ம ஆடியன்ஸ்? இதுக்கெல்லாம் நான் கொடுத்த பதில், என்ன வேணாலும் சாப்பிடலாம். கானா, டான்ஸ், ஸ்டோரி, பாட்காஸ்ட்னு என்னென்னமோ ப்ரொடியூஸ் பண்ணோம். அதுக்கு உங்க சப்போர்ட்டும் இருந்துச்சு. ஆனா என் பார்ட்னர் கேட்ட கேள்விக்கு அப்போதைக்கு அவனை சமாளிக்கிறதுக்கு நான் பல பிட்டுகளை போட்டாலும் அந்த கேள்வி என்ன ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுச்சு. அண்ட் ஒரு நாள் அந்த கேள்விக்கான ஆன்சரும் கிடைச்சது. ஒரு ஐடியாவும் இல்லாம தான் சேனல் ஆரம்பிச்சீங்களான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்ல, ஒரு ஐடியா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நான் இன்னைக்கு உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கிறதுல இருந்து, என்னோட பார்ட்னர் சொன்னல அவனை மீட் பண்ணதுல இருந்து, என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இருந்து என்ன அதிகமா சந்தோஷப்படுத்தின, அதிகமா சோகப்படுத்தின, அதிக அப்ரிசியேஷன் வாங்கி கொடுத்த, என்னோட ஹாப்பினஸ்ல, சேட்னஸ்ல என் கூடவே இருந்த, என் லைஃப்ல ஒரு இன்செப்பரபிள் பார்ட்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணதான் இந்த சேனல் ஆரம்பிச்சோம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. என்னதான் ரொம்பவே பிடிச்ச விஷயமா இருந்தாலும் அதை ஒரு கண்டென்ட்டா கிரியேட் பண்றதுல எங்களுக்கு ஒரு பயம் இருந்துச்சு. சொதப்பிட்டோம்னா என்ன பண்றது, ஒர்க் அவுட் ஆகலனா என்ன பண்றது, இப்படி பயந்து அந்த விஷயத்தை நாங்க பண்ணாமலே விட்டுட்டோம். இன்ஃபேக்ட் எங்களை நாங்களே ஏமாத்திக்க நிறைய சமாளிப்புலாம் வர பண்ணோம். 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தோன்னே நமக்கு பிடிச்ச விஷயத்துல கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்றோம். அது வரைக்கும் என்னென்னமோ கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு 100K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்றோம். டு பி ஹானஸ்ட், எங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணாம அப்போதைக்கு நம்ம ஏதாவது வீடியோ போடலாம், அப்போதைக்கு நம்ம ஏதாவது அந்த சேனல்ல பண்ணலான்னு நாங்க பண்ண கண்டென்ட்ஸ் எல்லாமே அப்போதைக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் லாங் டர்ம்ல எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா அந்த கண்டென்ட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண முடியல. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். ஒரு பாயிண்ட்ல எங்களுக்கே ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு அண்ட் ரொம்ப மோட்டிவேட்டிங்கா இல்ல, என்ன பண்ணலாம்னு எங்களுக்கு தெரியல. இது எல்லாமே சேர்ந்து எங்களை ஒரு முட்டுச்சந்தில வந்து நிறுத்திடுச்சு. எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாரு. சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒன் அனதர் சேனலா இருக்க கூடாது, ட்ரெண்டிங் பின்னாடி ஓடக்கூடாது, ஃப்ரீயா ஹாப்பியா நமக்கு பிடிச்ச விஷயத்துல கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஆரம்பிச்சு. பட் இருக்கிற காம்படிஷன்ல, எக்ஸிஸ்டிங் மார்க்கெட்ல சர்வைவ் ஆகணும்னு எல்லாரும் ஒரு புது யூடியூப் சேனல் ஆரம்பிச்சா என்ன பண்ணுவாங்களோ அதே மாதிரி நாங்களும் ட்ரெண்டிங் பின்னாடியே ஓடி ஒரு லூப்ல மாட்டிக்கிட்டோம். ஒரு பேட் ரிலேஷன்ஷிப் ஒரு தப்பான லூப்ல சிக்கிறது பிரச்சனை இல்ல, பட் சீக்கிரம் அதுல இருந்து வெளியே வரணும். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? நாங்க அந்த லூப்ல இருந்து வெளியே வரலாம்னு முடிவு பண்ணிட்டோம். எதுக்காக இந்த சேனல் ஆரம்பிச்சோமோ அதை பண்ணலான்னு முடிவு எடுத்துட்டோம். என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. புரியுது, மேட்டருக்கு வரேன். நாங்க இந்த சேனல் ஆரம்பிச்சது டான்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணதான். நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன்ல, நான் இன்னைக்கு உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கிறதுல இருந்து, என்னோட பார்ட்னர் சொன்னேன்ல அவனை மீட் பண்ணதுல இருந்து, என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இருந்து என்ன அதிகமா சந்தோஷப்படுத்தின, அதிகமா சோகப்படுத்தின, அதிக அப்ரிசியேஷன் வாங்கி கொடுத்த, என்னோட ஹாப்பினஸ்ல, சேட்னஸ்ல என் கூடவே இருந்த, என் லைஃப்ல ஒரு இன்செப்பரபிள் பார்ட்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணதான் இந்த சேனல் ஆரம்பிச்சோம். யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? இது எல்லாமே எங்களுக்கு டான்ஸா தான் இருந்திருக்கு. எங்களோட ஐடென்டிட்டி ஒரு டான்சர் தான். எங்களுக்கு பிடிச்ச இந்த விஷயத்த மக்கள் கிட்ட காட்டணும் அப்படின்ற அடிப்படையில தான் இந்த சேனல் நாங்க ஆரம்பிச்சோம். இனி இந்த சேனல் அந்த பர்பஸ கரெக்டா சர்வ் பண்ணும். அப்ப இவ்வளவு நாள் நீங்க ப்ரொடியூஸ் பண்ண ஆர்டிஸ்ட் இன்டர்வியூ, ஸ்டோரி, பாட்காஸ்ட் இதெல்லாம் வராதான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் நிச்சயமா வரும். பட் டான்ஸ் தான் பிரைமரியா இருக்க போகுது. அண்ட் எங்களை மாதிரியே டான்ஸ் பிடிச்ச நிறைய பேர் இருக்கீங்கன்னு தெரியும். எல்லாரும் கண்டிப்பா இந்த சேனலை பார்த்து உங்களுடைய ஆதரவை கொடுங்க. ஓ, நீ அப்படி வரியா? என்னடா இப்ப டான்ஸ் ஆடி வீடியோ போட போறியா, அதுக்குதான் எவ்வளவு நீ உருட்டிட்டு இருக்கியான்னு நீங்க கேட்கறது எனக்கு தெளிவா கேக்குது. சத்தியமா அப்படி கிடையாதுங்க. டான்ஸ்ன்றது நீங்க பாக்குற அந்த டான்ஸ் வீடியோ மட்டும் கிடையாது. ராண்டமா எல்லாரும் வந்து அப்படி டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு போயிட முடியாது. அதுக்கு பின்னாடி ஒரு உழைப்பு இருக்கு. அவங்க ஆடுறது பின்னாடி ஒரு ஸ்டைல் ஒண்ணு இருக்கு, ஒரு கோரியோகிராஃபர் இருக்காரு, அந்த டான்ஸுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு. இப்படி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. பட் எல்லாத்தையும் இந்த வீடியோல சொல்லிட முடியாது. உங்களுக்கு டான்ஸ் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா இந்த சேனலை லைக் பண்ணுங்க. பிடிக்காது அப்படின்னா திரும்ப பாருங்க, கண்டிப்பா பிடிக்கும். உங்களுடைய டான்ஸ் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த சேனல் தொடர்பான லிங்க் அனுப்புங்க. அவங்களை ஷேர் பண்ண சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. We'll meet you with more exciting contents. Just wait and watch.